சங்கர ஹரஹர சங்கர. மகாபரிமா அவர்கள் தன் பக்தர்கள் வாழ்வில் சர்வசாதாரணமாக நிகழ்த்திய அற்புதங்கள் அநேகம். அவ்வாறு அவர் நிகழ்த்திய அற்புதம் ஒன்றை தான் இன்று பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் ஏற்கனவே இதை கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது படித்திருக்கலாம், அல்லது கேட்டிருக்கலாம். ஆனால் மீண்டும் இதை ஒரு தடவை கேட்டு பாருங்கள். ஒரு புதிய உணர்வை உங்களுக்கு கொடுக்கும். மகாபரிவாளின் அற்புதங்கள் அந்த வகையைச் சேர்ந்தவை. எத்தனை தடவை கேட்டாலும் நமக்கு சலிப்பு ஏற்படாது. ஒரு புதிய உணர்வை தான் அது நமக்கு கொடுத்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இன்று பார்க்க இருக்கின்றோம். திருவையாறு கஷேத்திரத்தில் காவிரி, குடமுருட்டு, வடவாறு, வெண்ணாறு, வெட்டாறு என்ற 5 நதிகள் பாய்வதால் திருவையாறு என்று பெயர் பெற்றது. 1942 நெடுக்காவேரியில் வசித்து வந்தவர் சின்னசுவாமி ஐயர் குடும்பம். இறைபக்தி, ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாவற்றுக்கும் மேலே மகாபரிவாளிடம் அப்படி ஒரு ஆத்மார்த்தமான பக்தி அவர்களுக்கு. திருவையாறு வரும்போதெல்லாம் மகாபரிவாள் இவருடைய கிரகத்துக்கு கட்டாயம் வருவார். சின்னசாமி ஐயர் நித்தியம் வீட்டில் சிவபூஜை செய்வார். பிறகு உள்ளூரில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று பரமேஸ்வரனை மனமுருகி வழிபடுவார். சாயங்கால வேளைகளில் ராமாயண உபன்யாசம் செய்வார். இவருடைய பிள்ளை நாட்டு பெண்ணுக்கு பெயர் பொருத்தம் வெகு அழகாக இருக்கும். அதாவது ராமச்சந்திரன், சீதாலட்சுமி என்று அவர்களுக்கு பெயர் அமைந்தது. மனமொத்த குடும்பமாக இருந்தாலும் கல்யாணமாகி 13 வருஷங்களாகியும் சந்தான பிராப்தியே இல்லை என்ற குறைமை அவர்கள் மனதை அரித்து கொண்டிருந்தது. முதலில் பிறந்த குழந்தை தங்கவில்லை. நிச்சயம் மகாபரிவா அனுக்கிரகத்தால் தங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் அவர்களுக்கு துளியும் குறையவே இல்லை. அப்போது பெரியவா நடுக்காவேரிக்கு விஜயம் செய்தார். அங்கு வேறொரு பக்தருடைய கிரகத்தில் மகாபரிவா தங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வேதகோஷம் முழங்க பூர்ண கும்பங்கள் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் வைக்கப்பட்டு மகாபரிவா ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் நின்று ஆசீர்வாதம் செய்து கொண்டிருந்தார். சீதாலட்சுமி அப்பொழுது அவருடைய வீட்டு வாசலில் அழகாக கோலமிட்டு கொண்டிருந்தார். இவர்கள் வீட்டை தாண்டி தான் மகாபரிவாள் தங்கப்போகும் வீட்டுக்கு செல்ல வேண்டும். சீதாலட்சுமியை பார்த்ததும் ஊர்வலத்திலிருந்து விலகி விறுவிறு என்று அவள் போட்டிருந்த மாக்கோலத்தின் மேல் திருப்பாதங்கள் பதிந்தும் பதியாமலும் நின்றார். திடீரென்று தன் எதிரில் வந்து நின்ற கண்கண்ட தெய்வத்தை கண்டதும் சந்தோஷம், பக்தி, குழந்தையில்லா ஏக்கம் எல்லாம் சேர்ந்து அப்படியே அவர் பாதங்களில் விழுந்து கேவி அழ ஆரம்பித்தார். எந்திரு சீதே, உன்னோட ராம எங்க, கூப்பிடு அவனை என்றவர் யாரும் எதிர்பாராத நேரத்தில் சின்னசுவாமி ஐயரின் கிரகத்துக்குள் பிரவேசித்தார். சீதாலட்சுமி தன் அகத்துக்காரர் ராமச்சந்திரனை தேடிக்கொண்டு ஓடினார். முன்னறிவிப்பு ஏதுமில்லாமல் தனது வீட்டுக்குள் சாட்சாத் பரமேஸ்வரனே வந்து நின்றதைக் கண்டு சின்னசுவாமியர் பிரமித்து போனார். அவ்வளவுதான், தெருவே அவருடைய கிரகத்துக்குள் கூடிவிட்டது. மகாபரிவா தனக்கு ரொம்ப சுவாதீனமான இடம் போல விறுவிறு என்று நுழைந்து அங்கும் இங்கும் பார்வையால் துளாவினார். பிறகு தாழ்பால் போட்டிருந்த ஒரு அறையை தானே திறந்து அதற்குள் சென்றார். அது ஜாஸ்தி பயன்படுத்தாததால் தட்டுமுட்டு சாமான்கள் நிறைய காணப்பட்டது. அதோடு ஒரு வண்டி தூசி வேறு. மகாபரிவா கதவை திறந்ததும் ஒரே புழுதி படலம் மேலே கிளம்பியது. தன்னுடைய ஒத்தை வஸ்திரத்தின் ஒரு முனையால் கீழே தூசியை தட்டிவிட்டு அதையே லேசாக விரித்து கொண்டு தரையிலேயே அமர்ந்து விட்டார் கருணை வல்லர். மகாபரிவா, இந்த ரூம் ஒரே புழுதியாக இருக்கு, கூடத்தில் உட்கார்ந்துக்கோங்களேன் என்றார் ஐயர். இதற்குள் சீதாலட்சுமி கணவனுடன் வந்து மகாபரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினார். ராமா, உடனே போய் உங்காத்து பசுமாட்டிலிருந்து பால் கறந்து ஒரு சொம்புல எடுத்துட்டு வா போ உத்தரவு மகாபரிவா. அடுத்த க்ஷணம் ஒரு சொம்பு பசும்பாலோடு மகாபரிவா முன் நின்றார். பெரியவா கண்களை மூடிக்கொண்டு சற்று நேரம் அமர்ந்திருந்தார். பிறகு, ராமா, இந்த பாலை கொண்டு போய் கொடமுருட்டு ஆற்றுல ஊற்றிடும். அப்புறம் சொச்சம் இருக்கிற கொஞ்சோண்டு பாலை அந்த ஆற்றோட கரையில் ஊற்றிடும். அந்த ஊற்றின இடத்துல இருக்கிற மணலை கொஞ்சம் தோண்டு.
அதில் ஒரு அஸ்திவாரம் தெரியும். அதுக்கு மேலே பிள்ளையாருக்கு ஒரு கோவில் கட்டு, சேமமாக இருப்பேல் என்று சொல்லிவிட்டு வஸ்திரத்தை எடுத்து உதறிவிட்டு வெளியே வந்து தான் தங்க வேண்டிய கிரகத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். மகாதேவி பெரியவா சொன்னபடி உடனே குடமுருட்டு ஆற்றுக்கு சென்று பாலை விட்டுவிட்டு அதன் கரையில் மீதி பாலை ஊற்றி மண்ணை தோண்டினால் அஸ்திவாரம் தெரிந்தது. உடனேயே விநாயகருக்கு ஒரு அழகான சிறிய ஆலயம் எழுப்பப்பட்டது. அதற்கு அடுத்த வருஷமே சீதாலட்சுமி ஒரு அழகான ஆண் குழந்தைக்கு தாயானார். கணேசன் என்ற நாமகரணம் சூட்டப்பட்டான் அந்த குழந்தை. இப்பொழுதும் நெடுக்காவேரியில் காவிரிக்கரை பிரசன்ன மகாகணபதி கோவிலில் இருக்கின்ற விநாயகப் பெருமான் இப்பொழுதும் பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். என்னே மகாபரிவாளின் அனுக்கிரகம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.